விஜய் அவர்களோட ஒரே ஒரு பிரச்சாரம் இன்று உலகத்தையே கலக்கி கொண்டு இருக்கு. முக்கியமாக டெல்லியில் இதை பற்றி பேசியிருக்காங்க. என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திருச்சியில் தன்னோட பிரச்சாரத்தை விஜய் அவர்கள் ஆரம்பிக்கும் போது அண்ணா மற்றும் எம்ஜிஆர் வழியில் நான் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நடந்த மாநாட்டிலும் இந்த ஒரு விஷயத்தை பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. அண்ணா அவர்கள் 1977 ஆட்சி பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் 67 ஆட்சி பிடிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் இளைஞர்களோட பவர் தான். ஸோ எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆட்சி பிடிப்பதற்கு முக்கியமான காரணம் இளைஞர்களோட பவரா. அந்த இளைஞர்கள் பவர் இப்போ நம்ம கிட்ட இருக்கு. நாமும் 2026 அந்த மாதிரி தான் ஆட்சி பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அதே முழக்கத்தோட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிரச்சாரத்தை தொடங்கினாங்க. இந்த பிரச்சாரம் திருச்சியில் முடிச்சுட்டு அப்புறம் ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்தது. அதாவது அண்ணா அவர்கள் 1967 எப்படி ஆட்சி பிடித்தாங்க அப்படிங்கிற வீடியோ. அந்த வீடியோவோட சேர்த்து கடைசியில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது என்கிட்ட இளைஞர் பவர் இருந்துச்சு. இது அரை நூற்றாண்டுக்கு அப்புறமா அதே இளைஞர் பவர் உங்ககிட்ட இருக்கு, விஜய் கிட்ட இருக்கு. தம்பி நீ தான் 2026 ஆட்சி பிடிப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஐ ஜென்ரேஷன் வீடியோ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல, நிறைய நியூஸ் சேனல்ஸ் முக்கியமாக இன்டர்நேஷனல் நியூஸ் சேனல்ஸ் இதை போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இதனால் மத்தியில் வரைக்குமே இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க. முக்கியமாக அமித்ஷா அவர்களை எடப்பாடி சந்திக்கும் போது இதை பற்றி டிஸ்கஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு.